அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மருதாணி இலை இருக்கு பாருங்க. இந்த மருதாணி இலை ரொம்ப விசேஷமான இலை. இருந்துச்சு அப்படின்னா அதை பாதுகாத்துவாங்க. ரொம்ப இடங்கள்ல இல்லை. இப்போ எங்க ஊர்ல ராமநாதபுரம் மாவட்டத்துலனா கடற்கரை ஓரமாக மருதாணி செடி அதிகமா இருக்கும். எங்க பார்த்தாலும் மருதாணி இருக்கும். இப்பெல்லாம் இல்லை. இந்த மருதாணி ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். கைக்கு அழகு சேர்க்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, ஆயுளை விருத்தி செய்யக்கூடியதும் மருதாணி இலை தான். இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரியும், இல்லை ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மருதாணி இலை நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். திருஷ்டி தோஷத்தையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, எங்கள் வீட்டில் நான் வளர்க்குறேன். வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லை, வளர்க்குறது நல்லதான். அந்த செய்முறைன்னு இருக்கு பாருங்க, அப்படி நீங்கள் செஞ்சு பார்க்க. முதல்ல இது திருஷ்டி தோஷத்தை எப்படி நீக்குது, அது எப்படி வழிமுறை செய்யணும், அது என்ன செய்யணும் அப்படிங்கிற பார்க்கலாமா? இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு 7 பேரோ 5 பேரோ 2 பேரோ இருக்கீங்க. அடிக்கடி ஏதாவது உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையில் நிற்கல, திருஷ்டி தோஷம், மனதோஷம், வீட்டுக்குள்ள வந்தாலே நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவா இருக்கு, அப்படியெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். நீங்க என்ன செய்யுங்க, இரவு நேரமாக இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இரவுல தான் வருவோம். அப்போ நைட்டு சாப்பிட்டு உறங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த மருதாணி இலை இருக்கு பாருங்க, அந்த இலைய 2-3 கொத்து ஒடிச்சு வச்சுக்கிறோம். எங்க ஊர்ல மருதாணி இலை இல்லையா, மருதாணி மரமும் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த காய்கறி கடைக்காரவங்ககிட்ட சொல்லி வச்சேன்னா அவங்க மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கிக்கிறோங்க. இதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? கிடையாது. மாசத்துக்கு 2 முறை செய்யுங்க. செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ அந்த மருதாணி இலையை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கிழக்கு நோக்கி உட்கார வச்சு 3 முறை தலையை சுற்றணும். நீங்களும் தலையை சுற்றிக்கணும். தலையை சுற்றிட்டு இந்த வீடு நிலவாசல் இருக்கு பாருங்க, அந்த நிலவாசல்ல மேல நடுப்பகுதியில ஒரு நூல்லையோ கட்டி தொங்க விட்டுரும். அது ஒரு 10-15 நாள் இலை கொட்டிடும், காஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி மாசத்துல ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை இதே போல நீங்க பண்ணி பாருங்களேன். இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் படிப்படியா இல்லாமலே போயிடும். எப்படி இந்த திருஷ்டி தோஷங்கள் உங்களுக்கு வராது. ஏன்னா 4 பேர் வருவாங்க, வீட்டுக்கு போவாங்க, விருந்தாளி ஏதாவது விசேஷ வைப்போம் வருவாங்க. வந்த உடனே உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்களை பார்ப்பாங்க. பார்த்தோன்னு நமஸ்காரம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இப்படியே சுத்தி பார்ப்பாங்க. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல ஒரு பாதிப்பை கொடுக்கும். இது எல்லோருக்குமே தெரியும். அதனாலதான் தெய்வத்தையே நம்ம ஊர்வலம் தூக்கிட்டு போகும்போதையும் திருஷ்டி சுத்தி தூக்கிட்டு போறோம், திருப்பி உள்ள வரும்போதையும் திருஷ்டி சுத்தியும் உள்ள கொண்டு போவோம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுங்க. எப்படி அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, மரண பயம் இருக்கு, எப்படி மரண பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு அப்படின்னா கையில மருதாணி வச்சுக்கிறோங்க. இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மருதாணி வச்சுக்கிறோங்க. இந்த சென்னையில எனக்கு மருதாணி கிடைக்கல, உன்னால வச்சிருந்தா வந்தேன், இப்ப இல்லை, வைக்கல. அதை அரைச்சு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. நான் எல்லோருக்கும் நல்ல விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்களை ஏன்னா 4 பேருக்கு சொல்றேன், அந்த புண்ணியமாக எனக்கு கிடைக்குது இல்லையா, அது போதும் இல்லையா, அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு. கண்டிப்பா அதுக்கு நேரம் ஒதுக்கி நானும் மருதாணி வைக்கணும். நம்ம சொல்றது மட்டும் இல்லை, நானும் செய்யணும். கண்டிப்பா அடுத்த முறை மருதாணி வைக்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த மருதாணியை நீங்க அரைச்சு வைக்கும் போது ரொம்ப பேர் என்ன பண்றோம், இந்த கை செவக்கிறதுக்காக புளி சேர்க்கிறது, சின்னாம்பு சேர்க்கிறது, அதெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரிஜினல் மருதாணி இலையா வாங்கி அரைச்சு அப்படியே நீங்க அந்த கையில போட்டுக்கிறது. அது கொஞ்சமா ஒட்டினா கூட பரவாயில்லை. யம தர்மன் வந்தால் கூட இந்த மருதாணியை பார்த்து போய் விடுவார். இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. இந்த மருதாணி இலையுடைய கதையே இருக்கு. நம்ம சொல்ல போனா விரிவா போயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ நான் சொல்றேன். ரொம்ப உடல் அவஸ்தையில இருக்கிறவங்களுக்கு மருதாணி வச்சு விட்டுருங்க கையில. அந்த மாதிரி பயம் இருக்கிறவங்க மருதாணி இலை வச்சுக்கிறங்க. மருதாணி கையில இருக்கணும், சிவந்து இருக்கணும். லைட்டா சிவந்தாலும் பரவாயில்ல, அந்த வாசம் எப்படியா ஒரு 10-15 நாளைக்கு நல்ல பவரோட இருக்கும். மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வச்சிருங்க. அப்புறம் பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தேவையில்லை. இப்ப ரொம்ப பேர் வெளியில போனா டிசெண்டா போறோம், மருதாணி வச்சுக்கலாம். ஆண்கள்லாம் மருதாணி வைக்கலாமா? வச்சு வைங்க. ரொம்ப பேர் ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா கையில மருதாணி இருக்கும்.
இப்பெல்லாம் இப்போ பேஸ்ட்லேயே வருது ரெடிமேடாகவே. எனக்கு தெரிஞ்ச அதில் கொஞ்சம் கலப்படம் தான் இருக்கு. ஒரிஜினலாக நம்மளா வாங்கி இலை வாங்கி அரைச்சோம்னா அது விசேஷம். இல்லாததுக்கு செஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. இல்லாததுக்கு வாங்கி போட்டுக்கணும், ஓரளவுக்காவது நமக்கு பலன் கிடைக்கும். மனசு தானே காரணம். மருதாணி இலை கிடைச்சா விட்டுறாதீங்க அன்பு உறவுகள். மருதாணி இலை செடி வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. சின்ன தோட்டம் கிட்ட வச்சிருந்தீங்க, பின்னாடி இடம் இருந்தால் மருதாணி இருக்கட்டும், ரொம்ப நல்லது. அந்த வாசமே நமக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரும். மருதாணி பூவெல்லாம் எடுத்து முருகருக்கு, விநாயகர் பெருமானுக்கெல்லாம் சாத்தலாம், ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கெல்லாம் சாத்தலாம், ரொம்ப விசேஷம். அதே போல உங்க வீட்டில் மருதாணி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாரா இருந்தாலும் கேட்குறாங்க அப்படின்னா சும்மா மருதாணியை கொடுத்துறாதீங்க. ஒரு ₹1 வாங்கிட்டு மருதாணி கொடுங்க. இந்த மருதாணி மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளது, லட்சுமி ஐஸ்வர்யம். இந்த மருதாணி செடி உங்க வீட்டில் தான் 4 பேர் வச்சுட்டு போவாங்க. தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்களே வச்சுட்டு போங்கன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற லட்சுமி சேர்ந்து போயிருமா. வீட்டில் இருக்கிற இந்த கல் உப்பும் அப்படித்தான். கல் உப்பை பெரும்பாலும் அடுத்த வீட்டில் இருந்து கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ₹1 வாங்கிட்டு நம்ம போய் கேட்குறோம் இல்லை அப்படின்னா ₹1 கொடுத்து வாங்கிக்கலாம். கடையில் பெரும்பாலும் கிடைக்கும், அந்த அளவுக்கு தட்டுப்பாடு வராது. இருந்தாலும் சொல்றேன். அதே மாதிரி எண்ணெய், குழம்புக்கு தாளிக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கேற்றுற எண்ணெய், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருந்து கொடுக்கும்போது சும்மா கொடுக்கக்கூடாது. அது மாதிரி கையிலையும் கொடுக்கக்கூடாது. நான் சொன்ன பொருள் அப்படி வச்சிடணும், எடுத்துக்கிறப்ப சொல்லணும். எவ்வளோ விஷயம் இருக்கு அன்பு உறவுகளே, ரொம்ப விஷயம் இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம், ஒவ்வொரு விஷயத்தை, நல்ல விஷயத்த பார்ப்போம். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கு, எதுவும் விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் அதை எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். எனக்கு இந்த விஷயத்துக்காக மக்கள் ரொம்ப பேர் அதை எண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். ஒரு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, இது மாதிரி எங்க வீட்டில் என்னுடைய மருமகள் மாசமா கர்ப்பிணியா இருக்காங்க, தேங்காய் உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, அதுக்கு பலன் சொல்லுங்க சாமி அப்படின்னு. அதுக்கெல்லாம் தனியா ஒரு வீடியோவே கொடுக்குறேன் நான். அர்த்தம் இருக்கு, காரணம் இல்லாம பெரியவங்க அந்த விஷயத்த சொல்லலை. சரி அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.